வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபட்டதும் அதில் இப்போது பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 4 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் வேக வைத்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். நான் இங்கே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் இப்போது தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பூரி மசாலா ரெடி ஆயிட்டு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.